சற்றுமுன் வெளியான தகவல். பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் அடுத்த தவணை தொகை ரூபாய் 2000 இந்த தேதியில் வருகிறது. விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துவிட்டது. அதை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா, அதாவது பிஎம் கிசான் திட்டத்தின் 21வது தவணை பணம் விரைவில் விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக நாடு முழுவதும் விவசாயிகளுக்கான பதிவு மற்றும் சரிபார்ப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மத்திய அரசின் வழிகாட்டுதலில் கீழ் மாநில அரசுகள் இந்த பணிகளை மேற்கொண்டுள்ளன. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 6000 நிதி உதவி வழங்கப்படுகிறது. இந்த பணம் 3 சம தவணைகளாக வழங்கப்படுகிறது. தற்போது 10 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் இந்த 21வது தவணைக்காக காத்திருக்கின்றன. அந்த வகையில் தீபாவளி பண்டிகைக்கு முன்பே இந்த தவணை வந்துவிடும் என்று முதலில் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது நவம்பர் மாதத்தில் முதல் வாரத்தில், அதாவது பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு சற்று முன்பு இந்த தவணை வெளியிடப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இதற்கு வெறும் யூகம் மட்டுமே. அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வ தேதி எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்பது கவனத்தில் கொள்ளவும். ஆகையால் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் சமீபத்தில் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். தகுதியுள்ள விவசாயிகளின் கணக்குகளுக்கு ரூபாய் 2000 தவணை தொகை விரைவில் வரவு வைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஆதார் சரிபார்ப்பு, இகேஒய்சி மற்றும் பிற தேவையான நடைமுறைகளை மாநில அரசுகள் உடனடியாக முடிக்க வேண்டும் என்றும், சரிபார்க்கப்பட்ட பயனாளிகளின் பட்டியலை மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதன் மூலம் பணம் செலுத்துவதில் தாமதம் ஏற்படாது என்றும் அவர் கூறியுள்ளார். ஆகையால் தற்போது விரைவில் வெளியாகியுள்ள தகவல்களின்படி மத்திய அரசு நவம்பர் முதல் வாரத்தில் 21வது தவணையை வெளியிட வாய்ப்புள்ளது. இந்த பீகார் சட்டமன்ற தேர்தலின் முதல் கட்ட வாக்குறுதிக்கு நவம்பர் 6 சில நாட்களுக்கு முன்பு இந்த அறிவிப்பானது வெளியாகலாம் என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆகையால் பீகார் சட்டமன்ற தேர்தல் நவம்பர் 6 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெறும். வாக்குறுதி எண்ணிக்கை நவம்பர் 14 அன்று நடைபெறுகிறது. பீகாரில் தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளது. இதனால் இந்த காலகட்டத்தில் அரசு பணம் செலுத்த முடியுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பொதுவாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும்போதே புதிய திட்டங்களை அறிவிக்க முடியாது. ஆனால் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களின் கீழ் பணம் செலுத்துவதை தொடரலாம். எனவே மாநில மற்றும் மத்திய அரசுகளுக்கு இடையேயான தொழில்நுட்ப நடைமுறைகள் முடிந்தால் விவசாயிகளின் கணக்குகளில் பணம் வரவு வைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் மத்திய அரசு ஏற்கனவே சில மாதங்களில் 21வது தவணை தொகையை வெளியிட்டுள்ளது. பஞ்சாப், ஹரியானா மற்றும் இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் உள்ள விவசாயிகளுக்கு இந்த தவணை வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், தங்கத்தில் நகைகள் அணியக்கூடாது. தாலி தவிர காஸ்ட்லி நகை அணிந்திருந்தால் ரூபாய் 50,000 அபராதம் என்று சமத்துவம் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவில் உயர்ந்து வருகிறது. தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 400 குறைந்துள்ளது.
உலக சந்தையின் நிலைமை காரணமாக தங்கத்தின் விலையானது தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. ஆனாலும் ஏழை எளிய மக்களால் தங்கத்தை நினைத்து பார்க்க முடியாத நிலைமை ஏற்படுத்திவிட்டது. இப்படிப்பட்ட சூழலில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் செய்தி ஒன்று அனைவரின் கவனத்தையும் பெற்று வருகிறது. திருமண நிகழ்ச்சிகளில் பெண்கள் தங்க நகைகள் அணிய கட்டுப்பாடு. உத்தரகாண்ட் கிராமத்தில் விதி மீறினால் ரூபாய் 50,000 அபராதம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தங்க நகைகள் ஏ என்றாலே பெண்களுக்கு மகிழ்ச்சியும் ஆசையும் தான். அதிலும் திருமண வைக்கப்போது ஏராளமான நகைகளை அணிவதில் பிரியப்படுவார்கள். ஆனால் உத்தரகாண்ட் மாநிலத்தில் திருமணம் மற்றும் குடும்ப நிகழ்ச்சிகளில் திருமணமான பெண்கள் தங்க நகைகள் அணிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஜார்சன் பவார் பகுதியிலுள்ள கந்தார் என்ற கிராமத்தில் பழங்குடியின மக்கள் வசித்து வருகிறார்கள். இந்த கிராமத்தில்தான் பெண்கள் தங்க நகைகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. பழங்குடியின தலைவர்களின் கூட்டம் சமீபத்தில் நடைபெற்றது. அப்போது திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளில் திருமணமான பெண்கள் சிம்பிளான தங்கத்தை அணியலாம். அதாவது தங்கத்தில் கம்மல், மூக்குத்தி, தாலி போன்றவற்றை மட்டுமே அணியலாம். மற்றபடி ஆடம்பரமான தங்கம் நகைகள், அதாவது ஆரம், நெக்லஸ் போன்ற பெரிய பெரிய தங்க நகைகள் இனிமேல் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளில் பெண்கள் அணியக்கூடாது என்று சொல்லப்பட்டது. அணியக்கூடாது, மீறினால் ரூபாய் 50,000 அபராதம் விதிக்கப்படும் என்று கிராம தலைவர்கள் அதிரடியாக தெரிவித்துள்ளனர். ஆகையால் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் கூறுகையில் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் குடும்ப நிகழ்ச்சிகளுக்கான கடன் வாங்கி சிக்கிக் கொள்கிறார்கள். இதனால் சேமிப்பும் குறைந்து விடுகிறது. திருமணம் என்பது ஒரு புனிதமான சடங்கு. அது பகட்டான காட்சி மேடை கிடையாது. அதனால்தான் பணக்காரர் ஏழை குடும்பங்களுக்கு இடையேயான வெளிப்படையான நுகர்வை குறைப்பது, தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது, சமூக ஒற்றுமையை வளர்ப்பது போன்ற நோக்கங்களுக்காக இந்த தங்க நகை கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழிகாட்டுதலை மீறும் எந்த பெண்ணுக்கு ரூபாய் 50,000 அபராதம் விதிக்கப்படும். இந்த கட்டுப்பாடு சுந்தர் கிராமத்தில் உள்ள அனைத்து வீட்டிற்கும் கட்டாயமாகும் என்று சொல்லப்படுகிறது. இந்த முடிவை கிராம மக்களும் ஒரு மனதார ஏற்று கொண்டனர். ஆகையால் திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான ஏழை எளிய மக்கள் கடன் வாங்கி செலவு செய்யும் நிலை உள்ளது. ஆடம்பர செலவு செய்வது, தங்க நகைகளை போட்டுக்கொண்டு தங்கள் பணக்காரத்தனத்தை காட்டுவது போன்றவற்றை தடுக்கவும், ஆடம்பர கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.